கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் இன்டர்வியூ. வேற யாரும் நம்மளோட நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். அழங்க எனக்கு புரியுது உங்கள் ஃபீலிங். டேக் யோர் டைம். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. இப்போ திடீர்னு அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, இனிமேல் வந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டுன்னு. எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. பெண்ணா நேத்தி அவர் நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இறந்துட்டார். அதுக்கு இவர் நேத்தி போயிட்டு அழாமல் வந்தாரே, அதுக்கு இப்போ நீங்கள் அழறீங்களா? சரி சரி சரி, எங்க தலைவர் என்ன மாதிரி நினைச்சு அழுதுட்டு இருக்காருங்க. அழாம வந்தாருங்க, புரியல. அழுவுன்னா கத்தி கதறி அழுவணுமா? அம்மா செத்தாதான் ஐயோ போயிட்டியே அம்மா போயிட்டியே அழுவணும். அதே அப்பா செத்தா இப்படியெல்லாம் அடிச்சுக்க கூடாது, புரியுதா? அப்பா செத்தா இப்படி கையை கட்டிட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பா. தாத்தா செத்தா மட்டும்தான் வர்றாங்களே, இளவுக்கு வருவாங்க இல்லையா? இளவுக்கு வரவங்களெல்லாம் எப்படி வரவேற்கணும்? சிரிக்கணும், ஆனால் சிரிக்கக்கூடாது. என் தலைமை ஏன் தெரியுமா கண்ணீர் விட்டு அழுவலை? என் தலைமை கண்ணீர் விட்டு அழுவுறத பார்க்குற மக்கள், இந்த சென்னை மக்கள், அவங்களும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சோம்னா அந்த கண்ணீரெல்லாம் வெள்ளமா ஆகி மெட்ராஸ் முழுகி போயிடும் இல்லையா? இப்படி இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கோல்டு, அதனால எனக்கு ஏழுக ஒண்ணு தாக்கிடுச்சோன்னு நான் பயந்து போயிட்டேன். பெரிய குணா கமல். ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. அபிராமி அப்படிங்கிற ஒரு ஃபீல். போன் பண்ணி கேக்குறான், என்னவா உங்க தலைவர் என்ன வேலூர் மேடையில அவ்வளவு குலுங்கி அழுதாரே, லவ் ஃபெயிலியரான்னு. லவ் ஃபெயிலியரா? அடுத்தவங்க மனைவியா இருக்கிறவங்க கூட என் தலைவரை நேசிக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுமா? கொஞ்சமாவது புரியுதா? காதலிச்சா உயிரை கொடுப்பானுங்க, கள்ள காதலிச்சா உயிரை எடுப்பானுங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான், உயிர் தான். சமத்தமா அழுது முடிச்சுக்கிற தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கையே ஒரு புசியானந்து கொடுக்கிறாருன்னா என்ன நடக்குது? யார் கொடுத்தா என்ன? ஹலோ, தலைவரே கட்சியில இருந்து தூக்கி விட போறாங்க. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் தூக்கி விட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி எங்க தலைவனையும். கண்ணை பாருங்க, நான் உண்மைதானே பேசுறேன். ஏதாவது பொய் பேசுறேனா? இல்ல அப்புறம் ஏன் நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறீங்க? இந்த ஜென்மத்துல நான் ஆம்பளையா பிறந்துட்டேன், அடுத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறந்து என் தலைவனுக்கு பொண்டாட்டியாகி புள்ள புத்து கொடுக்கணுங்கிறது தான் என் ஆசையே. எங்க தலைவன் இந்த பிறந்த அவதார புருஷனா இருக்கிற காலங்கள்லயே நீங்களும் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அவருக்கு அவதார புருஷன் நீங்க ராமாவதாரம், தசாவதாரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கி அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் கல்கியா? இது கலியுக அவதார புருஷன் எங்க தலைவன். இவர் கல்கி பார்ட் 2ஓ? ஒருவேளை கல்கி பார்ட் 2 தான். அமிதாப் பச்சனும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அதையே இப்போ நீங்க இது பண்றீங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா நாங்கள் கேட்டோம் அப்படின்றதுக்காக நீ டெய்லியுமே இந்த இன்டர்வியூ கொண்டு வரியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் இன்டர்வியூ. வேற யாரும் நம்மளோட நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். அழங்க எனக்கு புரியுது உங்கள் ஃபீலிங். டேக் யோர் டைம். இட்ஸ் ஓகே, நான் இந்த வாட்டி எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களை. ஓகே, நல்லா அழுங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. இப்போ திடீர்னு அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, இனிமேல் வந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டுன்னு. எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அழுங்க. நான் எதுக்கு அழுவுறேன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? எனக்கு சிரிப்பு வருது. சாரி, சிரிப்பு வருதா? இல்லை சார், ஒரு மனுஷன் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். என் நெஞ்சுக்குள்ளார எப்படி கதறிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? நான் ஸ்ப்ரே போட்டு நானும் ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணுவேன். ஆர்டிஃபிஷியலாவா? ஓ, அப்போ எங்கள் தலைவன் அழுவுறதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா? இப்படி தான் தப்பு இல்லை. ஒருத்தர் நெஞ்சில் பாரத்தை ஏற்றி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஐ நோ, பிகாஸ் இட்ஸ் அ லாஸ்ட் இன்டர்வியூ. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். பார்த்தீங்களா?
லாஸ்ட்டில் நான் லாஸ்ட்டுக்கே அழுவலை, புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இல்லை எனக்கு புரியல. லாஸ்ட் இன்டர்வியூங்கிறதுக்காக அழுவலை. இப்போ என்ன நேத்தி அவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறந்துட்டாரு, அதுக்கு இவர் நேத்தி போயிட்டு அழாமல் வந்தாரே, அதுக்கு இப்போ நீங்கள் அழறீங்களா? அல்லாம வந்தாரா? சரி சரி சரி, எங்க தலைவர் என்ன மாதிரி நினைச்சு அழுதுட்டு இருக்காருங்க. அழாம வந்தாருங்க, புரியல. அழுவுன்னா கத்தி கதறி அழுவணுமா? இல்லை லாஸ்ட் இன்டர்வியூ இல்லை அதுவும் இல்லைன்னு. என்ன லாஸ்ட்? ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. செத்ததுக்கெல்லாம் எல்லாரும் அழுத முடியாது, புரியுதுங்களா? அம்மா செத்தாதான் ஐயோ போயிட்டியே 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 அம்மா போயிட்டியே போயிட்டியேன்னு அழுவணும். அதே அப்பா செத்தா இப்படியெல்லாம் அடிச்சுக்க கூடாது, புரியுதா? அப்பா செத்தா இப்படி கையை கட்டிக்கிட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பா போயிட்டே போகும் அப்படின்னு நினைச்சு அழுவணும். வெள்ளிக்கிழமை. ஹலோ, வெள்ளிக்கிழமைன்னா செத்த அழமாட்டாங்களா? துக்கம் இருந்தா அழக்கூடாதா? அழறதுக்கு கிளாஸ் இப்போ யாராவது கேட்டாங்களா உங்ககிட்ட எப்படி அழணும்? அப்புறம் அம்மா செத்தா ஒரு அழுக இருக்கு, அப்பா செத்தா ஒரு அழுக்கு, சகோதரன் செத்தா ஒரு அழுக இருக்கு. சகோதரன் செத்தா எப்படி தெரியுமா அழுகணும்? ஆமா, சீரியஸா. அப்படி அழுகணும். வாயை பொத்திக்கிட்டது அது சகோதரனுக்கு அழுகுறன்னு. தாத்தா செத்தா மட்டும்தான் வர்றாங்களே, இளவுக்கு வருவாங்க இல்லையா? இளவுக்கு வரவங்களெல்லாம் எப்படி வரவேற்கணும்? சிரிக்கணும், ஆனால் சிரிக்கக்கூடாது. தெரியுதா? அழுகையில இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஏன் தலைவன் ஏன் அழுவலன்னு சொல்றீங்களா? அதுக்காக நான் அழுது காட்டுறேன். அழுவேல பல விதமான வெரைட்டிஸ் இருக்குது. இங்கிலீஷ்காரெல்லாம் அப்பா ஆத்தா எல்லாத்துக்கும் செத்ததுக்கெல்லாம் எங்கேயாவது அழுது பார்த்துருக்கீங்களா? கையை கட்டிக்கிட்டு மட்டும் நிற்பான். ஏன் ஏன் சார் ஒரு நிமிஷம். எங்க தலைவன் நம்ம தமிழ்நாடு அமெரிக்காவை ஆக்கணுங்கிறதுக்காக நல்ல கண்ணு ஐயா இதுல பார்த்துட்டு அழாம இங்கிலீஷ்கார மாதிரி மனசுக்குள்ளார வச்சு அழுதாரு. சார் ஒரு நிமிஷம். அதே மேடையில ஏன் அழுதாரு அப்படின்னா அது வேற ஒரு விஷயம். தெரியுமா? என் தலைவன் ஏன் தெரியுமா கண்ணீர் விட்டு அழுவல? என் தலைவன் கண்ணீர் விட்டு அழுவுறத பார்க்கிற மக்கள், இந்த சென்னை மக்கள், அவங்களும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சோம்னா அந்த கண்ணீரெல்லாம் வெள்ளமா ஆகி மெட்ராஸ் முழுகி போயிரும் இல்லையா? இந்த மெட்ராஸ் முழுகிறது நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்ணீர் வெள்ளத்துல முழுகும் இல்லையா? சார் சார் எனக்கு தெரியுது. இல்ல இது லாஸ்ட் இன்டர்வியூ, நீங்க மட்டும் தான் பேச போறீங்க, எனக்கு புரியுது. நடுவுல நானும் ஒருத்தி இருக்கேன் சார் சார் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு நிமிஷம். அதாவது மனசு துக்கப்பட்டு இப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து சிரிக்கிறீங்கன்னா அழணுமா? நிறைய பேர் என்னைய லூசுங்கிறாங்க. உண்மையான லூசு யார் தெரியுமா? பாருங்க, இப்படி சிரிக்கலாமா? ஒரு துக்கப்பட்ட ஒரு கதையை பேசிட்டு இருக்கிறப்ப இப்படி சிரிக்கலாமா? ஐயோ, எங்க போய் சொல்றதுனே எனக்கு தெரியல. இப்படி இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கோல்டு, அதனால எனக்கு அது மாதிரி இது பண்ண. ஓகேவா? அழல. அழலையா? மூக்கு உறிஞ்சிங்களா? ஐயோ, ஒரே எல்லாத்துக்கும் சேர்த்துக்க வேண்டியது. எல்லாத்துக்கும் என் தலைவனோட துக்கத்தை நீங்களும் நினைச்சு ஏழுக ஒண்ணு தாக்கிடுச்சோன்னு நான் பயந்து போயிட்டேன். பெரிய குணா கமல். சரி, அபிராமி அபிராமி அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆரம்பிக்கலாமா? முடிஞ்சிடுச்சு. இனிமே தான் நம்ம இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறோமா? பின்ன இவ்வளவு நேரம் நீங்க அழுத கதை எப்படி அழணுன்ற கிளாஸ்ல இப்ப யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? அதுவும் நான் யாருமே அழக்கூடாதுன்னு சொல்றேன். இனிமேல் யாரு அழுதா, என் தலைவனே செத்தா கூட அழாதீங்க. ஆமா, சீரியஸா அழக்கூடாதுங்க. ரொம்ப தப்பு. யாருமே ஐயோ, யாரு செத்தாலும் அழக்கூடாதுங்க. துக்கங்கிறது, அதாவது இறப்புங்கிறது பிறப்புங்கிற இருப்பறப்பே கடவுள் இறைவன் இறைப்பு அப்படின்னு ஒரு படைச்சு வச்சுட்டான். புரியுதுங்களா? சாகாம எவனுமே இருக்க முடியாது. பல பேர் நமக்கு முன்னால போறான், பல பேர் நமக்கு பின்னால வர்றான். இல்ல சார், இன்னைக்கு இது போதும்ன்ற இந்த கான்செப்ட் இன்னைக்கு போதும். இப்ப அடுத்து நம்ம போலாம். கான்செப்டா? அதான் கண்டென்ட் கான்செப்டாவே தெரியுது. கண்ணீர் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறது. சாஞ்சிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிங்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். எல்லாரும் ஃபோன் பண்ணி கேக்குறான். என்னவா? உங்க தலைவர் என்ன வேலூர் மேடையில அவ்வளவு குலுங்கி குலுங்கி அழுதாரே, லவ் ஃபெயிலியரான்னு. லவ் ஃபெயிலியராவா? ஆமா, என் தலைவனுக்கு லவ் ஃபெயிலியரா, அதனால அழுதாராம். எவ்வளவு மரமண்டையா இருக்கானுங்க.
கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. கொஞ்சமாவது அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அவருக்கு லவ்ல ஃபெயிலியர் என்னைக்காவது ஆகுமா? வாய்ப்பே இல்ல, ஆ? வாய்ப்பே இல்ல. அடுத்தவங்க மனைவியா இருக்கிறவங்க கூட என் தலைவரை நேசிக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுமா? கொஞ்சமாவது புரியுதா? இந்த சேனல் வந்து எது எதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. சேனல் கள்ளக்காதல் ஃபேமஸா? இல்ல, கள்ளக்காதல், அழறதுக்கு, அப்புறம் வந்து எப்படி இன்னொருத்தரோட மனைவி ஒரு ஆட்டையை விஷயம். போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஹலோ. யாரும் கேட்டாங்களா? என்ன சொல்லி காதலிச்சா கொடுக்குறீங்க? உயிரை கொடுப்பானுங்க, கள்ள காதலிச்சா உயிரை எடுப்பானுங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான், உயிர் தான். இப்போ- அந்த உயிர் போச்சுன்னா அழுவுறோம் இல்லையா? சார் ஒரு நிமிஷம் சார், போதும் போதும் சார். இப்போ நம்ம இன்டர்வியூ இருங்க, நான் மொத்தமா அழுது முடிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அல்லாஹ் அக்பர், இயேசுவே நமக. எல்லா மதமும் ஒண்ணா இருக்கணும். ஆமா, மக்களோட நான் அது நினைக்கல, கட்சியில நீங்க யோகா பண்ணீங்கல்ல, இப்போ யோகா. ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னா நம்மள வந்து இந்துன்னு முத்திரை குத்தி நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க. ஐயோ இல்ல சார், யோகால வந்து இந்த மாதிரி ஓபன் மவுத் அந்த மாதிரி பண்ணி ஜா ஓபன் பண்ணி யோகா இருக்கு. ஸோ நீங்க அதை பண்றீங்கன்னு நினைச்சு ஓம் அது முடிக்கும் போது அப்படி மாதிரி கூல் பண்ணுவாங்கல்ல, ஸோ தட் இஸ் கால்ட் ஓம் சாந்தி. அது இந்த அப்படி sir. ஜாவை வாயை ஓப்பனா ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அப்படியே லாக் ஆயிருச்சு. ஆஸ்பத்திரியில போய் தான் பிரிச்சு விட்டாங்க தெரியுமா? இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுல்ல. சரி ஓகே, இப்போ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன sir? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பின்ன நீங்க அழறதெல்லாம் இப்ப நான் வந்து என்ன இன்டர்வியூல போட சொல்றீங்களா? அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா? அதை விடுங்க, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். சார் இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப வந்து ஒரு விஷயம் ரொம்ப கவலையா இருக்கு சார். இருங்க, எனக்கு நான் வந்து இன்னும் என்னோட கண்ணீரை காட்டக்கூடாது. கண் கலங்கி இருக்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு காட்டக்கூடாது. ரொம்ப நல்லது சார். இப்ப நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். சொல்லுங்க, இப்போ கேளுங்க. என்ன கேட்டீங்க? இப்போ கேட்கலாமா? கேளுங்க சார். எனக்கு என்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னா, இதுதான் உங்களோட லாஸ்ட் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி தானே சார் பேசப்படுது. நேத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இனிமே தாவேக்கா சார்ந்தவங்க யாருமே போய் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்கறதா இருந்தால் தலைமையிடம் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு ஃபேர்வெல்லோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்வியூவாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஓ, அதனால தான் கடைசி இன்டர்வியூன்னு சொன்னீங்களா? ஒன்று தெரியுமா, அந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு? புசி ஆனந்த் அவர்கள் தானே அவர் தானே தலைவர். அப்ப கட்சியில என்ன நடக்குது? தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கையே ஒரு புசி ஆனந்த் கொடுக்கிறாருன்னா என்ன நடக்குது? யார் கொடுத்தா என்ன? ஹலோ, தலைவரே கட்சியில இருந்து தூக்கி விட போறாங்க. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் தூக்கி விட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி எங்க தலைவனையும் கட்சியில நிரந்தர உறுப்பினர் தூக்கி விட்டறிய போறானுங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. அப்ப தலைவர் யாரா இருப்பாங்க? ஐயோ, அதுதாங்க தலைவர். இப்ப ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்தோனியும் புரியுதுங்களா? சசிகலாவை தூக்கி விட்டாங்கல்ல, டிடிவி தூக்கி விட்டானுங்களே, ஓபிஎஸ் தூக்கி விட்டானுங்களே. இப்ப யார் தலைவரா இருக்காங்க ஏடிஎம்கேல? யார் தலைவர்? எடப்பாடி அவர்கள். அது மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. அப்போ இங்க யார் இருப்பா? அதுதான் தெரியல. ஆதவர்ஜுனாவா, புசியாவா, இல்ல நிர்மல் ராஜ்குமாரா, இல்ல ராஜ்மோகனா அப்படின்னு எவன் இருப்பான்னு தெரிய மாட்டேங்குது. சீரியஸா சரி இருங்க கொஞ்சம். எங்க தலைவன் வந்து 2 வருஷத்திலேயே இந்த நிலைமைக்கு வருதுன்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம், 3வது வருஷம். ஐயோ, முழுமையா நடந்த செயலை சொல்றேன். ஆமா, கொஞ்சம் நார்மலா பேசுங்களேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுதா? எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தா தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கையை இவங்க கொடுத்துட்டாங்க சார். தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கை அப்படின்றது ஒரு தலைவர் தான் கொடுக்கணும்ன்றது இல்ல சார். அந்த தலைவர் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிற யார பொதுச் செயலாளர் ஆகட்டும் சரி, இல்ல துணை தலைவர்கள் யாரா இருந்தாலும் அந்த அறிக்கை கொடுத்தா அது செல்லும்ன்றது இட்ஸ் ஒரு லா அண்ட் பைலாலெல்லாம் இருக்குமே இல்லையா? ரைட்டு தாங்க, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. ஆனா பதில் இல்ல. உறுப்பினரை ஏங்க ஓட்டு போடுற அத்தனை பேரும் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்கல்லங்க. நீ கேக்குற கேள்வி கரெக்ட், ஆனா என்கிட்ட பதில் இல்ல. இது சமாளிக்கிறேன். என்னது சமாளிக்கிறேனா? ஹலோ, அவங்க யாரை நிப்பாட்டி இருக்காங்க? யாரை நிப்பாட்டி இருக்காங்க சொல்லுங்க. யாரை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? தாவேக்கால இருக்கிறவங்க யாருமே பேசக்கூடாதுன்னா நீங்க எதுக்கு இப்ப வந்து பேச? அப்ப இனிமே நீங்களும் தானே பேசக்கூடாது. நான் பேசக்கூடாதா? மக்கள்ல ஒருவன், புரியுதுங்களா? இல்ல சார், நீங்க தாவேக்கால உறுப்பினர்னு சொன்னீங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க?
சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஓட்டு? அதெல்லாம் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன். நீங்க யாருக்கு ஓட்டு சார், நீங்க போடுவீங்க? நீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன். நீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க? சார் நீங்க கேட்க கூடாது அந்த என்ன கேட்க கூடாது? பாத்தீங்களா, கேட்க கூடாது, சொல்லக்கூடாது, இதெல்லாம் மறைக்கிறது. புரியுதுங்களா? சார் இதெல்லாம் one of the இதெல்லாம் ஓப்பனா பேசுறவன். ஓப்பனா என்ன இருக்கு நான் ஓட்டு போடுவேன். என்ன பண்ணுவேன்? கரெக்ட் தானே? எவனால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? சார் இட்ஸ் அகைன்ஸ்ட் தி என்ன law. அகைன்ஸ்ட் தி லா? நான் வந்து இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றேன். அது சொல்றதுல என்ன தப்பு? சார் அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது யார் சொல்றா? அகைன்ஸ்ட் தி law. என்ன அகைன்ஸ்ட் தி லா? புரியல. அப்படின்னா நீங்க எதுவுமே கட்சியை வச்சிருக்க கூடாது. எல்லா கட்சியும் கலை, எல்லாம் கவர்னர் ஆட்சியாவே இருக்கட்டும். சார் இந்த பரோட்டா சூரி சொல்வாரு எல்லாத்தையும் கலை ஆரம்பத்துல இருந்து திருப்பி ஆரம்பத்துல இருந்தா கட்சின்னு ஒண்ணு சின்னம்னு வச்சிருக்காங்க. அதுலதான் நாம ஐக்கியமா இருக்கிறோம்னா அதை பண்ணக்கூடாதுன்னா இது என்ன விதத்துல நியாயம்? தப்பு இல்லையா? என்னோட கேள்வி என்ன சார்? கேள்வி என்னவா? அது எனக்கு மறந்து போயிடுதுல. இப்ப நீங்களே கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். அதான் புரியுதுங்களா? எல்லாம் திமுக காரன் சதி. புரியுதுங்களா? எனக்கு மறக்கறதா? அப்புறம் எல்லாரும் மறக்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாவேக கட்சி, அடுத்த கட்சி, ஒன்னன் ஒன்லி உதயசூரியன் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் எதையோ கொடுத்து மறைக்க வைக்க. காலையில ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டு வந்தீங்களா? எனக்கு எப்படி சார் மறந்து போயிருக்கோம்? எல்லாருக்கும் எப்படி மறந்து போகும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியலையா? ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்றப்ப பிஸ்கட் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம்னா மயக்கமாயிருவோம். ஆமா புரியுதுங்களா? கையில இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு போயிருவாங்க. விஷயத்துக்கு வாங்க. அதே மாதிரி இவனுங்க காலங்காத்தால கொசு வரட்டுன்னு சொல்லி மருந்து அடிக்கிறானுங்களா? அந்த கொசு மருந்துல மறந்து போறதை சேர்த்துறாங்க. மயக்க மருந்து சேர்த்துடுவாங்களா? மயக்க மருந்து இல்லம்மா, மறந்து போறது. அதாவது அதுல சேர்த்து அதை அடிச்சிடுவாங்க. அதுல சேர்த்து அடிச்சிடுறாங்களா? எல்லாரும் மறந்து போடுறாங்க. ஒன்னன் ஒன்லி திமுக மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மருந்து இருக்கா? அது மாதிரிலாம் இருக்குது. ஐயோ, அதெல்லாம் புதுசா அமெரிக்காவில இருந்து கண்டுபிடிச்சு வாங்கியிருக்காங்க. தெரியுமா? அது கொசுவத்தி மருந்தோட சேர்த்து. கொசுவத்தியா? ஐயோ, என்னத்த சொல்றது? இந்த ஐயோ ரியாக்ஷன்லாம் நான் கொடுக்கணும். ஆனா நான் கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன்லாம் நீங்க கொடுத்துட்டு ரியாக்ஷனா? சரி என்ன கேள்வி? நீங்க பண்ற ஆக்ஷனுக்கு என்ன நடக்குதுங்கறத நான் கேக்குறேன். ரியாக்ஷனுக்குறீங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இனிமே நீங்க இன்டர்வியூ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க அதுதானே. அதை வச்சு தான் நான் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. வேணாங்க உங்களுக்கு. வேணாங்க, அதையும் நான் தான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன மக்களை வந்து மாக்களாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? இதுதான் நான் கேட்ட கேள்விக்கு பதிலா? சீரியஸா நீங்களாம் மாடா இருக்கிறதுனால தான் பதில் பேச முடியாம இருந்துட்டு இருக்கீங்க. இது மாடுக்கு உங்க தலைவர் போன வாட்டி மாடுக்கு புல்லு கட்ட சொன்னாரே அந்த மாதிரியா? அப்புறம் இப்ப மக்களை மாக்கள் ஆகாம ஒரே ஒருத்தர் புரியுமா? ஃபீலிக்ஸ் ஜெரால்டு. அவர் மட்டும்தான் எங்களுக்காக நின்று ஒரு மனுஷனா நின்று பேசிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் மாடா மாறிட்டான். ஆமா, அவர் மட்டும் தான் சப்போர்ட்டா இல்ல வேற யாராவது? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஐயோ, நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமே இல்ல. தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? மதன் கௌரின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு தெரியுமா? உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு மதன் கௌரி. ஐயோ சரி. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமா, தாவேக்காவு தான் அடுத்தாப்புல ஆட்சி ஆளப்போகுது அப்படின்னு எல்லா விஐபிட்டும் அவர் வந்து சீரியஸா அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்து தலைவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓட்டு போட சொல்லுங்க, ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு இப்பவே பிரச்சார பீரங்கியா அவர் செயல்பட்டு இருக்கிறத பெரிய பெரிய விஐபி வரைக்கும் அவர் மைண்ட் வாஷ் பண்ணிட்டார் தெரியுமா? இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவையில்லாத. ஐயோ, இது இந்த சேனலுக்கு தேவையில்லாத விஷயம். என்னத்த? ஐயோ, நான் சொல்றது நல்லா தெரிஞ்ச சத்யராஜ் பையன் தெரியுமா? சிபிராஜ். அவரும் அண்டர் டீலிங்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மதன் கௌரி, சிபிராஜ் இவங்கெல்லாம் அண்டர்ல வேலை பார்த்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன? இவங்கள மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்ற வரேன். நீங்க கேட்டீங்கல்ல ஃபீலிக்ஸ் மட்டும்தானா அப்படின்னு. சார் நான் இனிமே நீங்க எங்க சேனல் கிட்ட சொல்லிடுறேன் சார். என்ன நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிங்கிள் கேமரா போட்டு பேசிட்டு போயிடுங்க. நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியல சார். இது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார். சார் இது தவிர நான் வேற எதுவுமே பேசல. நீங்க கேட்ட கேள்விக்கு தானே ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டீங்க. நான் அதை கேட்கல. நீங்க பேசுறதுனால நான் கேட்டேன். என்னோட கேள்வி இப்ப வரைக்கும் பதில் வரல. ஒரு விஷயம், அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எங்க தலைவனோட கட்சிக்கு வந்ததுனால தான் அவரை உள்ளார தூக்கி வைக்காம இருக்காங்க. அதே சவுக்கு சங்கர்லாம் பாத்தீங்கல்ல, கூட இருந்தவங்க அத்தனை பேர் உள்ளார போயிருக்காங்க. ஏன்? டிஎம்கே காரங்களோட சதி தெரியுமா? ஆமா,
ஆனா ஏன் ஃபீலிக்ஸை தூக்கி உள்ளார வைக்க முடியாது. ஏன்னா ஒரு தாவேக்கால இருக்காரு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் இப்ப புரியுது. எங்க தலைவன் எவனுமே ஜெயிலுக்கு போக முடியாது. எங்க தலைவனே ஜெயிலுக்கு போக முடியாது தெரியுமா? இதே 41 பேர் 50 பேர் செத்து இருந்தா வேற எவனாவது என்ன பண்ணிருப்பாங்க? 1 2 3 4 4 3 2 1 முட்டிக்கு முட்டி தட்டி மொட்டை அடிச்சு அப்படி பண்ணிருப்பாங்க என்னோட தெரியுங்களா? ஆனா ஏன் எங்க தலைவன் பின்னால இருந்தா எவனும் ஜெயிலுக்கே போக முடியாது தெரியுமா? எனக்கு இப்ப எதுவுமே வேணாம். என்ன இது எல்லா இதுக்கும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துட்டு இருக்கேன், நான் பாத்துப்பேன். பாஸ்ட் நீங்க பிரசன்ட் என்ன பாப்பீங்க? இது எல்லாத்துக்கும் பெயில் எடுப்பீங்களா? நான் பெயிலபிள் செக்ஷன்ல போட்டு உள்ளார வைப்பானுங்க தெரியுமா? ஐயோ கேள்வி. அப்புறம் நான் பாத்துப்பேன்னா புரியல. நீங்க என்ன பாப்பீங்க? சார் இனிமே நீங்க இன்டர்வியூ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அந்த கேள்விக்கு எப்ப சார் பதில் சொல்லுவீங்க? அந்த கேள்விக்கு எப்ப பதில் சொல்லுவீங்க? அதை சொல்லிட்டீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிட்டு கிளம்பலாம் 2 பேரும். என் தலைவர் நேரா ஃபோன் பண்ணி இந்த மேல நீ பேசாதனா பேசாம இருப்பேன். அது வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருப்பேன். என்ன பண்ணுங்கறீங்க? அப்ப வருவீங்களா இன்டர்வியூக்கு? இன்னும் எங்க சேனல் இதுதான் கடைசி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி தானே சார் என்ன கூப்பிட்டாரு. நான் எவ்வளவு ஆர்வமா ஓப்பனிங்ல அவ்வளவு ஒவ்வொரு கடைசியும் ஒரு ஆரம்பம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. சீரியஸா ஒரு முடிவு ஒரு ஆரம்பத்தின் அறிகுறி. தெரியுமா தெரியாதா? அதான் படிச்சா அறிவு இருக்கும், படிக்கலைன்னா நீங்களாம் படிச்சீங்க தான். ஆனா படிச்சு பிரயோஜனம் நிறைய பேர் இப்படிதான். படிச்சிருந்தா நீங்க அமெரிக்கா போயிருப்பீங்க. நீங்க படிச்சும் அறிவு இல்லாதனால தான் இந்த ஊர்ல இருக்கீங்க. உண்மையிலேயே படிச்சார்ல கூகுள் பிச்சை. நம்ம பிச்சை படிச்சதுனால தானே கூகுள்ல இருக்காரு. சொந்தமா இருக்கிற வீடு வரைக்கும் வித்துட்டு போயிட்டார்ல. இனிமேல் இந்தியா பக்கம் இல்ல தமிழ்நாட்டு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டியான்னு போயிட்டார்ல. சார் நீங்க என்ன சார் சொன்னீங்க? இதுதானே லாஸ்ட் இன்டர்வியூன்னு சொன்னீங்க. நான் தமிழனோட உணர்வை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஒரு தமிழனா இருந்தா அமெரிக்காவோட போய் செட்டில் ஆகுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு உணர்வே இல்லாம ஒரு தமிழனா இருந்தா இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? அந்நேரம் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிருக்க வேண்டாமா? ஒரு அமெரிக்க குடியுரிமை பெற்றுக்க வேண்டாமா? தமிழர்கள் எல்லாமே அதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஸோ இப்போ வரைக்கும் பதில் கிடையாது இல்லையா? பதில் கிடையாதா? இப்போ கூகுள் பிச்சை வந்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லட்சுமி மிட்டல் இருக்கா தெரியுமா? அவர்தான். அவர் நெக்ஸ்ட் அவரா? சரி பேசுங்க. ஹலோ. அவர் நாடா அவர் நாடா இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய பணக்காரா இருக்காரு. நந்தகுமார் சார் ஆகும்போது உங்க தலைவர் சாதிச்சதை தவிர மற்றவங்க இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன சாதிச்சிருக்காங்கன்றதை மட்டும் பேசுவீங்க. கரெக்டா? சரி ஓகே. ஷிவ் நாடார் தெரியுமா? அவரும் ஒன் ஆஃப் த இந்தியாவில் பிக்கஸ்ட் பணக்கார். அனில் அம்பானி தான் நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அப்படி பணக்காரங்களா நிகருக்கு நிகர் நிக்கிறாங்க. ஷிவ் நாடார் என்ன கம்பெனி வச்சிருக்காருன்னு அட்லீஸ்ட் தெரியுமா? என்ன கம்பெனி வச்சிருக்காரு? படிச்சு நீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க. நான் படிச்சும் வேஸ்ட், எனக்கு ஒன்றும் தெரியாதே. கோல்டு தெரியுமா? கோல்டுனா நீங்க நினைக்கிற கழுத்துல போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ் அது கிடையாது. கோல்டு வின்னர் ஆயில். ஆமா, கோல்டு வின்னர் ஆயில் யார் வச்சிருக்கா? ஷிவ் நாடார் தான் வச்சு. அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சாரா? இல்லையா? கோல்டு வின்னர் ஆயில் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. கோல்டுல இருந்து. நல்ல வேலை, அதான் சரி. கோல்ட உருக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கோல்ட உருக்கிறப்ப தண்ணி எல்லாம் வடியும். அந்த தண்ணி அப்படியே வலியறதுதான் ஆயிலா மாத்தி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் அது எவ்வளவு தெரியுமா? 164 ரூபா ஒரு லிட்டரு. பாரு, அது கூட எனக்கு தெரியல. இன்னைக்குதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. பாத்துங்க. போக போக கோல்டு ரேட்டை விட கோல்டு வின்னரோட ரேட் அப்படி போகுது. சீரியஸா? அப்போ நான் வீட்ல கோல்டு வச்சிருந்தேன்னா அதுல இருந்து நான் ஆயில் எடுக்க முடியுமா? தண்ணிய வச்சு அந்த தண்ணிக்குள்ளார உங்க நகையெல்லாம் கழட்டி போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா அப்படியே கோல்டு இலகும். இலகுறப்ப அந்த தண்ணியெல்லாம் வடியணும். புரியுதுங்களா? அந்த தண்ணி வடிகிறப்ப அந்த வண்டியில தண்ணியை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அதுதான் கோல்டு வின்னர் ஆயில். சூப்பர் சார். திருப்பி அதுல இருந்து கோல்டு பண்ண முடியுமா? அதுல இருந்து கோல்டா? அதுல இருந்து தானே வந்திருக்கு. பண்ண முடியாதா? ரீசைக்ளிங் ப்ராசஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். அதுதான், அதைத்தான் இப்ப கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆமா. இது ஷிவ்நாடார் ட்ரை பண்ணாது, இது ஷிவ்நாடார் கண்டுபிடிச்சது. ஏங்க உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரலாம் இப்படிதாங்க பணக்காரன் ஆகுறான். பாரு, ஒரு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. ஏழை எதை வாங்குறானோ அதை வச்சுதான் பெரிய பெரிய பணக்காரன் வாழ்றான். சரி, இப்போ நம்ம இந்த குளோபல் இதெல்லாம் விஷயம் பேசுறத விட்டுடுவோம். நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஆப் டு த பாயிண்ட். இதோட நம்ம இந்த இன்டர்வியூவை முடிக்கலாம். ஃபைன் சார், இனிமே நீங்க இன்டர்வியூ கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன்னா நீங்க இப்ப எல்லா சேனல்லையும் திருப்பி ஐயோ நீங்க
நான் சொன்னேனா இல்லையா? என்ன ஆ? என்ன? என் கண்ணை பாருங்க, நான் உண்மை தானே பேசுகிறேன். ஏதாவது பொய் பேசுகிறேனா? இல்லை. ஆ, அப்புறம் ஏன் நான் சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறீங்க? என் தலைமை ஃபோன் பண்ணால் நான் பேசாமல் இருக்க போகிறேன். ஆமாம். அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் இதை நிறுத்த மாட்டீங்க. ஜென்மமா? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் ஆம்பளையா பிறந்துட்டேன். அடுத்த ஜென்மத்தில் பொம்பளையா பிறந்து என் தலைவனுக்கு பொண்டாட்டியாகி புள்ள குத்து கொடுக்கணுங்கிறது தான் என் ஆசையே. சீரியஸா. ஆனா என் பாவம், பூர்வ புண்ணிய ஜென்மத்தோட பாவம், ஆம்பளையா பிறந்துட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க சார். என்னை விட ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன அது மாதிரி? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கேட்கறது நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கணும். வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கோல்ஸ், என்னென்ன லட்சியம், என்னென்ன வந்து சாதிக்கணுன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்களா சார், இதை விட ஒரு பாவமான ஒரு விஷயம் எனக்கு என்ன இருக்க போகுது கேட்கறதுக்கு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க. நீங்கெல்லாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நானா சார்? ஆமா. என்ன புண்ணியம்? சீரியஸா, எங்க தலைவன் இந்த பிறந்த அவதார புருஷனா இருக்கிற காலங்கள்லயே நீங்களும் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அவருக்கு அவதார புருஷன். நீங்க ராமாவதாரம், தசாவதாரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கி அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் கல்கியா? இது கலியுக அவதார புருஷன் எங்க தலைவன். இதுதான் கல்கியான்னு கேட்குறேன் சார். கல்கியா? ஹலோ, கலியுக புருஷன்ங்கிறேன், கல்கியாங்கிறீங்க. கலியுக புருஷனா நினைக்கிறது கல்கி தானே சார், இல்லையா? அப்படியா? அதுவே தெரியாது. அதுவே தெரியாதுன்னு இல்ல, அப்ப இவர் தெரியாதுன்னா சொல்லி கொடுக்கணும்ல. இவர் கல்கி பார்ட் 2 ஒருவேளை. கல்கி பார்ட் 2 தான் அமிதாப் பச்சனும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அதை ஏன் இப்போ நீங்க இது பண்றீங்க? சீரியஸா, எங்க தலைவர் நடிச்சிருந்தாருன்னா அந்த படத்துலயும் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. சீரியஸா, எங்க தலைவர் நடிப்பை விட்டதுனால இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிற படத்துல எங்க தலைவனும் நடிக்க முடியாம போயிருச்சு. எங்க தலைவன் மட்டும் அந்த படத்துல 3ஆவதா ஒரு ஆளா நடிச்சிருந்தாருன்னா, ஒண்ணுல ஒரு கேமியோ ரோல் நடிச்சா கூட உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிட்டா ஒரு படம் அந்த படமா இருக்கும். இல்ல இப்ப அந்த படம் ஓடாதா? ஓடுங்கிறீங்க? ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சா படம் ஓடுமா? இல்ல, ரஜினி கமல் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? எங்க சேனல்ல. நீங்க ராமராஜன் ஃபேன் தானே? ரஜினி ஃபேனா இல்ல கமல் ஃபேனா? இல்ல. ஃபேனுன்னா ரொம்ப நாள் சுத்திச்சுன்னா பேரிங்கி போயிடும். ஆமா. எதுக்கு சார் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம், அது எப்படி சார் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம் சார். என்ன அவார்டு? சம்பந்தமே இல்லாம எப்படி பேசுறது, கேள்வி கேட்கறதுக்கும் அந்த பதிலுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாம எப்படி நான் பேசி அதுல வந்து ஒரு ஜெயிச்சு நீங்க இந்த சிரிச்சா போச்சிரும் இதெல்லாம் நீங்க கலந்துக்கலான்ற நானு. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு வந்து வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு கிடக்குதுங்கிற கண்டிஷன்ல எதனால எல்லாம் திமுக காரன் சதி தெரியுமா? இந்த திமுக காரங்க என்னதான் சதி பண்ண மாட்டாங்கன்னு இப்ப எனக்கு அப்படி இருக்கு சார். எல்லாமேங்க புள்ள பெக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணமா இருக்காங்க தெரியுமா? அவ்வளவு சதி பண்றாங்க. சீரியஸா, திடீர்னு கரண்ட் கட் ஆயிருதுங்க. கரண்ட் கட் ஆகுறப்ப எல்லாரும் வேலை பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன வேலை பார்க்குறாங்க தெரியுமா? உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த சேனல் எதுக்கான ஒரு சேனல்னு தேவையில்லாம இதெல்லாம் பேசாதீங்க சரியா? ஸ்டாப். நான் நீங்கிறதுனால தான் சீரியஸா சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றது, இந்த ஈயம் பூசர்னு சொல்லுவாங்க தெரியுமா பாத்திரத்துல, அது மாதிரி பாத்திரத்துல ஈயம் பூசுறது மாதிரி நான் பேசுறேன். இதே வந்து சீரியஸா நம்ம ஐயா அவர் பேர் மறந்துட்டேனே, காமாட்சி நாயுடு, அவர் மட்டும் எழுத்தாப்புல உட்கார்ந்தாருன்னு வச்சிங்களேன், ஓப்பனா பேசியிருப்பேன் சீரியஸா. ஓகே சார், இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது நீங்கள் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுப்பீங்க அப்படின்னுட்டேன்னு.